சாதனை செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி பேரூர் அதிமுக சார்பாக 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கலந்து கொண்டு வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது பேசிய RP உதயகுமார், திமுக கள்ள ஓட்டு போடுவதை தடுக்கத்தான் இந்த SIR என்றும், SIR படிவத்தை பார்த்தால் குழப்பமாக உள்ளது என்றும் கூறும் முதலமைச்சர், SIR ஃபார்ம் ஃபில் செய்வதில் எளிமையாக உள்ளது என்று அமைச்சர் KN நேரு கூறுவதாக விளக்கி பேசினார். படிவத்தை பார்த்தா தலை சுற்றுறாரு யாரு? நம்ம முதலமைச்சர். ஆனா KN நேரு அமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த படிவத்தை பார்த்தா எளிமையா இருக்குது. உங்க வீட்டுல உங்களுக்கு ஓட்டு 2002 இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். உங்க உறவினர் யாராவது ஒருவருக்கு இருந்தா போதும், அவங்க சேர்த்துக்குவாங்க. ரொம்ப எளிமையா இருக்குன்னு நம்ம திமுகவுடைய மூத்த அமைச்சர், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மணியன் மைந்தர், நகராட்சி நம்முடைய குடிநீர் வழங்கல் அமைச்சர் KN நேரு வந்து சொல்றாங்க. அதே மாதிரிதான் இங்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த SIR குழப்பமா இருக்குன்றாங்க. ஆனா திமுக காரங்க உங்களுக்கு உதவ நாங்க ரெடி, நீங்க ரெடியான்னு ஒவ்வொரு தெருவா அலைஞ்சிட்டு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பகுதியில் பள்ளிவாசலில் மந்திரிக்க சென்ற இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்று கத்தியால் குத்திய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீரசோழன் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் அஜீஷ். இவர் நரிக்குடி ஜிம்மா பள்ளிவாசலில் அஷ்ரத்தாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நரிக்குடி பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இன்று தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் நரிக்குடி ஜிம்மா பள்ளிவாசலில் அப்துல் அஜீஷிடம் மந்திரிக்க சென்றுள்ளார். அப்போது அந்த இளம்பெண்ணிடம் அப்துல் அஜீஷ் திடீரென பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் கத்தி கூச்சலிடவே அப்துல் அஜீஷ் தான் வைத்திருந்த சிறிய கத்தியை வைத்து கழுத்து, கை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். அப்போது அங்கு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அப்துல் அஜீஷை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் காயமடைந்த இளம்பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தெற்கு ரக வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்ட மதிமுக கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சாத்தூர் அதிமுக MLA ரகுராமன் பேசுகையில் மாவட்ட செயலாளருக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்து பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாவட்ட செயலாளர் தரப்பினர் ரகுராமனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரகுராமன் ஆதரவாளர்கள் மற்றும் வேல்முருகன் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தற்செயலாக படம் பிடித்துக் கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி நிபுணர் செந்தில்குமாரை நோக்கி வந்த மதிமுகவினர் அவரது செல்போனை பறித்து அவரை தாக்க முயற்சித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த மகளிரின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பழமையான நிலையில் இருந்த சர்பதிவாளர் அலுவலகத்தை இடித்து அங்கு 2,52,00,000 மதிப்பில் புதிதாக சர்பதிவாளர் அலுவலகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு புதிய சர்பதிவாளர் அலுவலக கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நமது முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் கிராம பகுதிகளில் கட்டமைப்புகளை உலக தரத்திற்கு உயர்த்தியுள்ளார் என்று பெருமையாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த மகளிரின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும்படி நடைபெற்று வருகிறது என்றும், விட்டுப்பட்டு போயுள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். நீங்கள் அத்தனை பேரும் மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கு விட்டு போயிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்றும், அவர்களுக்கும் இந்த முறை உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த முகாமிலே யார் யாருக்கெல்லாம் தகுதி இருந்து விடுவிட்டு போயிருக்கிறதோ அவர்களெல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே விண்ணப்பங்களை பெற்று அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இன்றைக்கு சரிபார்க்கின்ற பணி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அமைச்சர் அவர்கள்
அதுல யார் யாருக்கு தகுதி இருக்கிறது, அப்படி தகுதி இருந்து வரை விட்டு போயிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் இணக்கக்கூடிய அந்த ஆணையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை அருகே பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் காலையில் சரியாக பள்ளி நேரத்திற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளையாபுரம் கிராமத்தில் ரூபாய் 1,15,00,000 மதிப்பில் 4 வகுப்பறைகளுடன் கூடிய கூடுதல் கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். அப்போது அங்கு படிக்கும் மாணவிகள் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வர பேருந்து வசதி இல்லாததால் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் பேருந்து வசதி தர ஏற்பாடு செய்கிறேன் என உறுதியளித்தார். சென்னை மெரினாவில் சாகசம் செய்த இந்திய ராணுவம் தமிழக கடற்கரையில் சாகசம் செய்திருந்தால் தமிழக மீனவர்கள் ஒருவர் உயிர் கூட போயிருக்காது என சீமான் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கடலம்மா மாநாடு நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கடலம்மா மாநாடு என்பது அறிவு சார்ந்த ஒரு பயணம். ஒவ்வொரு கூட்டத்திலும் இனி காணொலி காட்சி வாயிலாக படம் போட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் நடந்த விண்வெளி வித்தையை கடலில் காட்டியிருந்தால் சிங்கள ராணுவம் தமிழக மீனவர்கள் ஒருவரை கூட சுட்டி இருக்காது என்றார். மேலும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கிரிஜா தாமரை பாண்டியன் என்பவரை மேடையில் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். SIR மூலமாக முதலில் ஆம் ஆத்மி கட்சி தான் தோற்கடிக்கப்பட்டது என ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் SIR-ஐ எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் வசீகரன், நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SV சேகர், கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், SIR மூலமாக முதலில் ஆம் ஆத்மி கட்சி தான் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டது என்றும் அதனால்தான் அங்கு ஆம் ஆத்மி தோல்வி அடைந்ததாக அவர் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் பாஜகவின் திட்டமிட்ட சதியால் தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தோற்கடிக்கப்பட்டது என்றும் அதே வேளையை இன்று பீகாரில் பாஜக செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும். ஆனால் இதற்கு மாறாக ஓட்டுகள் போடாமல் வைக்கிறது எப்படி? ஓட்டு போடக்கூடாது, மக்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த இதை முதல்ல கண்டுபிடிச்சதே நாங்கள் டெல்லியில் தான். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் கிட்டத்தட்ட 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டது. எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அதை தான் நாங்கள் அப்போலேருந்து முதல்ல நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். டெல்லியில் நாங்கள் தோக்கலை. இது மாதிரி தொகுதிக்கு தொகுதி செஞ்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இடமா, ஒரு ஸ்டேட்டா அதை மாற்றினாங்க. பாஜக திட்டமிட்ட சதியால் தான் டெல்லி ஆம் ஆத்மி அரசு தோற்கடிக்கப்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். முன்னதாக இலச்சினையை வெளியிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் கண்காட்சி பேருந்தினையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் சென்னை தினத்தை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பாரப்பாளையம் பகுதியில் நகை கண்காட்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் துப்பாக்கி திடீரென வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் பாரப்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் தங்க நகைகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நகை கண்காட்சிக்கு திருப்பூர் ஆயுதப்படையில் பணியாற்றும் 3 போலீசார் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
அதில் போலீஸ்காரர் பாலகுமார் என்பவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பாலகுமார் நேற்று அந்த துப்பாக்கியில் 10 குண்டுகளை லோடு செய்துவிட்டு முறையாக சேஃப்டி லாக் செய்யாமல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திடீரென துப்பாக்கியில் இருந்து குண்டு வெளியேறி வெடித்து விபத்து ஏற்பட்டது. அவர் மேல் நோக்கி துப்பாக்கியை வைத்து இருந்ததால் குண்டு விண்ணை நோக்கி பாய்ந்ததால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மேலும் இது குறித்து போலீசார் பாலகுமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றனர். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா. இவர் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட வள்ளலார் நகர் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் வத்தலக்குண்டு அருகே உள்ள கெய்னப் என்ற நூற்பாலையில் பங்குதாரராக இருந்து வருகிறார். இதற்கிடையே நேற்று நண்பகல் கோயம்புத்தூரில் இருந்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறை நுண்ணறிவு அதிகாரிகள் 4 பேர் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா வீடு மற்றும் அவர் பங்குதாரராக உள்ள வத்தலக்குண்டு பகுதியில் செயல்பட்டு வரும் நூற்பாலையில் சோதனை நடத்தினர். ஜிஎஸ்டி வரி முறையாக செலுத்தாத காரணத்தினால் இந்த சோதனை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதனை லேப்டாப் மற்றும் ஸ்கேனர் உதவியுடன் பதிவியேற்றம் செய்து எடுத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.